புதுச்சேரியை மையமாக கொண்டு நடந்த இருவேறு காதல் கடத்தல் சம்பவங்களை தோண்டி துருவிக் கொண்டிருக்கும் பூத கண்ணாடி. சென்னையில் காவல் ஆணையர் அலுவலகத்தில் கல்யாணத்தையும் கணவனையும் கம்பீரமாக பறைசாற்றி வலம் வந்த மெலூனி அடுத்த ஒரே ஒரு மணி நேரத்தில் தாயின் கண்ணீரில் கரைந்தார். அடித்தார் பாருங்கள் பல்டி என கூறியிருந்தேன் இல்லையா? அது என்ன பல்டி தெரியுமா? விருப்பம் இல்லாமல் கடத்தி வரப்பட்டு கட்டாய திருமணம் செய்ய வைக்கப்பட்டேன் நான் என பிளேட்டை மாற்றி பேசிய மெலூனி தாயுடன் தம்மை அனுப்பி வையுங்கள் என கேட்டதை பார்த்து போலீசாரே தலையை பீத்துக் கொண்டார்கள். அதற்குள் புதுச்சேரி மாநில எஸ்பி ஒருவர் சென்னை எழும்பூர் காவல் ஆய்வாளர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்கள் அனைவரையும் எங்கள் மாநிலத்துக்கு அனுப்பி வையுங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என கேட்டுக்கொள்ள கமல், மெலூனி உள்ளிட்ட அனைவரையும் புதுச்சேரிக்கு பேக் செய்து அனுப்பி வைத்தார்கள் சென்னை எழும்பூர் போலீசார். அதற்கு முன்பாக கமிஷனர் அலுவலகத்தில் புகுந்து கலேபரம் செய்த, குறிப்பாக செய்தியாளர்களையும் சேர்த்து தாக்கிய மெலூனியின் தாய்மாமன் கென்னத் மற்றும் புதுச்சேரி மாநில காவல்துறையைச் சேர்ந்த இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்தார்கள் சென்னை எழும்பூர் போலீசார். இதில் கென்னத் கைது செய்யப்பட்டு ஜாமீனிலும் விடுதலை செய்யப்பட்டார். புதுச்சேரிக்கு போனதும் இன்னும் நன்றாகவே மனசு மாறியிருந்தார் மெலூனி. கமலின் நண்பரான சுரேஷ் என்னை திட்டமிட்டு சென்னைக்கு அழைத்துச் சென்று கமலோடு கட்டாயப்படுத்தி கல்யாணம் செய்து வைத்தார். அதன் பிறகு கமலும் அவரது நண்பர்களும் இருந்த அதே அறையிலேயே தம்மையும் தங்க வைத்து கொடுமைப்படுத்தியதாகவும் எழுத்துப்பூர்வமாகவே அவர் எழுதி கொடுக்க கமலை புதுச்சேரி மாநில போலீசார் கைது செய்து அம்மாநில நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள். இந்த கேப்பில் கமலை நெருங்கி செய்தியாளர்கள் மைக்கை பிடிக்க, கடத்தலா, நானா, கட்டாய திருமணமா, அந்த பெண்ணையா என அப்பாவி போல திருப்பி திருப்பி கேட்டதோடு நான் சிறையில் இருந்து வந்த பிறகு கையில் உள்ள சாட்சியங்களின் உதவியோடு வைத்துக் கொள்கிறேன் கச்சேரியை என கருகினார் இந்த கமல். அந்த பொண்ணு 1ஆம் தேதி நைட்டு போன் பண்ணி சார், இங்க இருந்து என்ன கூட்டு போயிடு இல்லைன்னா நான் செத்துருவேன்ட்டு. நான் தூங்கிட்டேன் சார். அதுக்கப்புறம் 2ஆம் தேதி காலைல அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தரை கூட்டுட்டு சென்னை வந்துருது. நான் அன்னைக்கு காலைல 7 to 3:30 ஷிஃப்ட்ல இருந்தேன். நான் இங்க வந்து கூட்டு போனேன்னு சொல்ல முடியாது. நான் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல இருந்தேன். என் ரூம் வந்துருது. நான் போயிடு, எங்களோட இருக்காதான்னு சொன்னேன். நான் போக மாட்டேன், நான் அங்க போனா செத்துருவேன் அந்த மாதிரி சொல்லிச்சு சார். சரி, நானும் 3 நாள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தேன். என் ரூம்ல 2 நாள் வச்சிருந்தா, 1 நாள் லேடிஸ் ஹாஸ்டல்ல வச்சிருந்தேன். 3 நாள் என் கூட தான் இருந்தது. சரி, அப்புறம் சண்டே நான் இங்க ஊருக்கு வந்துட்டேன். போலீஸ் தெரிஞ்சு போச்சு என் கூட தான் இருக்கேன்ட்டு. சார், நான் திங்கக்கிழமை காலைல வடபழனி கோயிலில் மேரேஜ் பண்ணிட்டேன் சார். மேரேஜ் பண்ணிட்டு திங்கக்கிழமை கமிஷன் ஆஃபீஸ் போனேன். 2 மணிக்கு மேலே மனு வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி, செவ்வாய்க்கிழமை காலைல கமிஷன் ஆஃபீஸ் போயிட்டு மனு கொடுத்தேன். மனு கொடுத்துட்டு நான் எல்லாமே அந்த பொண்ணு தான் பேசிச்சு. கமிஷனர்ட்டே அந்த பொண்ணு தான் பேசிச்சு. டிவி ரிப்போர்ட்டர் ஒருத்தர், அவர்கிட்ட வீடியோ அந்த பொண்ணு தான் கொடுத்துருக்கு, பேசிச்சு. அதுக்கப்புறம் இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க F2 போலீஸ் ஸ்டேஷனில். அங்கே அவங்க அம்மா வந்து அடிச்சு ப்ரெஸ் அடிச்சு ப்ராப்ளம் ஆகி அவங்க வீட்டில் கூப்பிட்டு போயிட்டாங்க அங்கே F2 போலீஸ் ஸ்டேஷன். அங்கேருந்து எங்களை பாண்டிச்சேரி காமிச்சிட்டாங்க. இது வரைக்கும் நான் அந்த பொண்ணுகிட்ட இன்னும் பேசல. ஆனால் அந்த பொண்ணு இப்போ என்ன பண்ணுதுன்னா, அவங்க அம்மா பக்கம் திரும்பிட்டு இப்போ என் பேரில் அது கிட்னாப்பிங் கேஸ் கொடுக்குது. நான் ஆனால் அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணல, அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு. ஆனால் நான் வெளில வந்தால் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நான் வெளியில் வந்து எனக்கு வந்து என்னோட கால் டீட்டெயில்ஸ், என்னோட SMS டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வாங்கினாதான் நான் நிரபராதின்னு என்னால் நிரூபிக்க முடியும். இப்போ வந்து அந்த பொண்ணு அவங்க அம்மா பாசத்தில் சொல்லு, இதுக்காக என் லைஃப்பை நான் ஸ்பாயில் பண்ண முடியாது. நான் வெளியில வந்தாதான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். மெலூனி இப்போது பெற்றோருடன், கமல் இப்போது புதுச்சேரி மாநில மத்திய சிறையில். இருவருக்கும் இடையிலான திருமணம் முறைப்படி பதிவு வேறு செய்யப்பட்டுள்ளதாம். இத்திருமணம் செல்லுமா இல்லை செல்லாதா? மெலூனி எளிதில் விவாகரத்து பெற முடியுமா? இன்னும் பல கேள்விகளுக்கு வரும் நாட்கள் தான் பதில் சொல்லும். இப்போது நீங்கள் சொல்லுங்கள், கமல் மீது தவறா இல்லை மெலூனி மீது தவறா? காதல் என்ற பெயரில் கண்ணை மூடிக்கொண்டு கமலை கல்யாணம் செய்து கொண்ட மெலூனியின் கண்ணை தாய்ப்பாசம் ஒரே 1 மணி நேரத்தில் மீண்டும் திறக்க வைத்தது தவறா? பூத கண்ணாடியின் கருத்து என்ன தெரியுமா? தாய்ப்பாசத்தில் தவறில்லை, மெலூனி செய்ததுதான் தவறு. பெற்றோர் மீது இத்தனை பாசம் வைத்திருப்பவர் இப்படி தடுமாறியதுதான் தவறு. பெற்றோரையும் இப்படி சங்கடப்பட வைத்து, காதலனையும் இப்படி அம்போவென விட்டு வைத்து, அரைகுறை அவசர காதலர்களுக்கு அட்டகாசமானதொரு பாடமாகி இருக்கிறார் இந்த மெலூனி என்பதே பூத கண்ணாடியின் கருத்து. இப்போது மிக பெரும் மனப்போராட்டத்தில் தவித்துக் கொண்டிருக்கும் அந்த அபலை பெண்ணை இதற்கு மேல் கண்டிக்க எங்களுக்கு மனமில்லை. சரி, இப்போது புதுச்சேரியை கலக்கிய, உங்களுக்கு பெரிய அளவில் தெரிய வராத மற்றும் ஒரு காதலையும் கடத்தலையும் பற்றிய விவகாரத்துக்கு வருவோம். புதுச்சேரி முத்தியால்பேட்டையைச் சேர்ந்தவர் இந்த கலைமுருகன். இவர் கடந்த 9ஆம் தேதி புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஏழை மாரியம்மன் கோவில் தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது சீறி கொண்டு வந்து அவர் பக்கத்தில் நின்ற குவாலிஸ் கார் ஒன்றிலிருந்து பட்டென்று கதவு திறக்க
சட்டென்று சில வலைகரங்கள் கலைமுருகனை காருக்குள் இழுத்து திணித்துக் கொண்டு கிழக்கு கடற்கரை சாலையில் சென்னையை நோக்கி பறந்தது. இதனை பார்த்து பதறிய போக்குவரத்து காவலர் ஒருவர் வயர்லெஸில் தகவலை பரப்ப புதுச்சேரியின் புறநகர் பகுதியான காலாப்பேட்டையில் அந்த காரை மடக்கினார்கள் அங்கிருந்த போலீசார். சென்னையைச் சேர்ந்த அந்த காருக்குள் 6 பெண்கள் உள்ளிட்ட 9 பேர் இருந்தார்கள். 2 இருக்கைகளுக்கு நடுவில் திணித்து உட்கார வைக்கப்பட்டிருந்தார் நம்ம கலைமுருகன். விரைந்து வந்த முத்தியால்பேட்டை போலீசார் என்ன ஏதென்று விசாரணையை தொடங்கினார்கள். நீங்களும் கேளுங்கள் அந்த கதையை. 27 வயது இளைஞரான கலைமுருகனின் வீட்டில் பாரதி என்ற வயதில் மூத்த உறவுக்கார பெண் ஒருவர் சென்னையிலிருந்து வந்து தங்கியிருந்தார். அவர்கள் வீட்டில் ஏதோ பிரச்சனை என்பதால் அந்த பாரதியை புதுச்சேரியில் உள்ள கலைமுருகன் குடும்பத்தில் தங்க வைத்திருந்தார்கள் பாரதியின் பெற்றோர். நாளடைவில் கலைமுருகனுக்கும் பாரதிக்கும் தொடர்பு ஏற்பட்டு இருவரும் கடந்த 3 ஆண்டு காலமாக வெளியில் தெரியாத கணவன் மனைவியாகவே வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இது கலைமுருகனின் பெற்றோருக்கு தெரிய வந்தவுடன் இது என்ன வம்பாகிவிட்டதே என பாரதியை சென்னைக்கு பேக் செய்துவிட்டு பையனுக்கு பெண் பார்க்க தொடங்கினார்கள் வேறு இடத்தில். ஆனால் பாரதியோ புதுச்சேரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கலைமுருகன் மீது புகார் அளித்து அவரையே தமக்கு திருமணம் செய்து வைக்குமாறு கோரியிருந்தார். கலைமுருகனோ என்னை விட பல வயது மூத்தவர் பாரதி, நான் எப்படி அவரை திருமணம் செய்து கொள்வது என டபாய்த்துக் கொண்டே வந்தார். ஒரு பக்கம் வேறொரு பெண்ணை அவருக்கு திருமணம் செய்து வைக்கும் வேலைகளும் தீவிரமாக நடைபெற்று வந்தன. இந்த நிலையில்தான் அவரை தூக்கிச் சென்று பாரதிக்கு திருமணம் செய்து வைக்க பாரதியின் உறவினர்கள் முடிவு செய்து சென்னையிலிருந்து காரில் வந்து அவரை கடைவீதியில் வைத்து கடத்தி செல்ல முயன்றார்கள். ஆனால் மாட்டிக்கொண்டார்கள். கலைமுருகன் என்ற 27 வயசு வாலிபர் முத்தியால்பேட்டு எம்ஜி ரோடில் சைக்கிளில் போற நேரத்தில் ஒரு கும்பல் டாடா காலேஜ் வெஹிக்கிள் வந்த ஒரு கும்பல் வலிவேட்டாயமாக வண்டியில ஏற்றி அவரை கிட்னாப் பண்ணி மட்ராஸ் பக்கம் போனாங்க. அந்த அங்கே டியூட்டியில் இருந்த டிராபிக் கான்ஸ்டபிள் அவர் இமிடியேட்டா வந்து வயர்லெஸ்ல கான்டாக்ட் பண்ணி இந்த தகவல் வந்து முத்தியால்பேட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னாரு. உடனே வந்து முத்தியால்பேட்டு மிச்ச காவல் நிலையங்கள்ல கான்டாக்ட் பண்ணி சொன்னாங்க, இந்த விஷயம் சொன்னோம். அப்போ காலாப்பேட்டு நம்மளுடைய பாண்டிச்சேரியுடைய எல்லை தாண்டதுக்கு முன்னாடியே காலாப்பேட்டு எஸ்ஐ இந்த வண்டியை நிப்பாட்டி அதிலிருந்து அந்த கடத்தப்பட்ட அந்த நபரை வந்து மீட்டி அதுல சம்பந்தப்பட்ட 9 பேரை வந்து கைது பண்ணாரு. இது சம்பந்தமா வந்து முத்தியால்பேட்டில் ஒரு வழக்கு பதிவு செய்து மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகிறது. சென்னையில் கலைமுருகனுக்கும் பாரதிக்கும் திருமண ஏற்பாட்டை செய்துவிட்டே வந்திருக்கிறார்கள் காரில் வந்தவர்கள். இதில் குறிப்பிடத்தக்க ஒரு அம்சம், பாரதியின் உறவு பெண்கள் 6 பேர் அந்த காரில் வந்து கலைமுருகனை கடத்தி செல்ல முயற்சித்தது. அதோடு மட்டுமல்லாமல் காரில் வைத்து அந்த கலைமுருகனை அடித்து துவைத்ததும் இந்த பெண்கள் தான் என தெரிய வந்தது. இப்போது அந்த 6 பெண்கள் உள்ளிட்ட 9 பேரும் கடத்தல் முயற்சி வழக்கிற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். 7 மணிக்கு போலீஸ்ல போட்டு அடிச்சு விட்டாங்க. நீங்க போனா நாங்க வந்து டிராபிக் போலீஸ் சொல்லுவோம் நம்பர் பிடிச்சி நாங்க போன் பண்ணி செக் போஸ்ட் போன் அடிச்ச காலப்பட்டத்துல பிடிச்சாங்க. வண்டியை பிடிச்ச நேரம் அங்கிருந்து இது பண்ணி இங்க கொடுத்தாங்க. அந்த பொண்ணு பேர் பாரதி. பாரதியை திருமணம் செய்து கொள்வதாக கூறி வாக்கு கொடுத்து ஏமாற்றிய கலைமுருகனும் சிறையில் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் கடந்த 9ஆம் தேதி பட்டப்பகலில் சினிமா வாணியில் நடைபெற்ற கார் கடத்தல் காட்சியின் பின்னணி இதுதான். கண்காணிப்பு பலப்படுத்துறதுக்காக புதுச்சேரி காவல்துறை ஒரு புதிய திட்டம் வந்து வகுத்துட்டு இருக்கிறோம். பாண்டிச்சேரியில என்ட்ரி பிளேசஸ் மற்றும் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருக்கிற எல்லா இடங்களிலும் வந்து சிசிடிவி வந்து பொருத்ததுக்காக கவர்மெண்ட் வந்து 1,31,00,000 செலவு பண்ணி ஒரு திட்டம் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு. அது வந்து பெங்களூர் சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம் மார்ச் 31க்குள்ள அது வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இது வந்தா வந்து இதோட சேர்ந்து வந்து மாடர்ன் கண்ட்ரோல் ரூம் கூட வந்து செட்டப் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பாண்டிச்சேரியில எந்த எல்லை மூலமோ வந்தா கூட அந்த கண்ட்ரோல் ரூம்ல வந்து
தெரியும். அங்க வந்து 24 மணி நேரம் வாட்ச் பண்றதுக்காக காவலர்கள் அதே மாதிரி ஆபீசரை வந்து பணி அமர்த்த உள்ளோம். இது வந்துட்டானா வந்து நம்ம எங்கேயும் வந்து பாண்டிச்சேரியில எந்த இடத்துல எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்மளால வந்து காண முடியும். அதனால வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள், இந்த மாதிரி கடத்தல் மற்றும் வந்து கும்பல்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் பிடிக்கிறதுக்காகவும் நமக்கு வந்து அது ரொம்ப ஒரு ஒத்துழைப்பாங்க. மெலூனி மேட்டரும் சரி, இந்த கலைமுருகனின் கதையும் சரி, கடந்த வாரத்தில் புதுச்சேரியை உலுக்கி எடுத்தவை. இதில் மெலூனி விவகாரம் சென்னையையும் சேர்த்து கலக்கிய பிரச்சனை. மெலூனியின் புகைப்படம் எல்லா நாளிதழ்களிலும் வந்துவிட்டதால் அதனை நாங்களும் பயன்படுத்திக் கொண்டோம் உங்களுக்கு காட்டுவதற்காக. ஆனால் இரண்டாவது விவகாரத்தின் நாயகியான பாரதியின் புகைப்படம் எதிலும் பிரசுரமாகாததால் நாங்களும் அந்த பெண்ணின் எதிர்காலம் கருதி அதனை காட்டாமல் தவிர்த்துவிட்டோம். இந்த இரண்டு விவகாரங்களையும் நீங்களே சீர்தூக்கி பார்த்து எடை போட்டு ஒரு முடிவுக்கு வாருங்கள். இவை போல எத்தனையோ நடக்கின்றன நாட்டில். அந்த ஒரு பானை சோற்றுக்கு இந்த இரு சோறுகளும் உதாரணமாக இருக்கட்டுமே என உங்களது கண்ணுக்கும் கருத்துக்கும் விருந்தாக படைத்திருக்கிறோம் நாங்கள். உங்கள் கருத்துக்களை boothakannadi@kalaignar.tv.co.in என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பிடுங்கள். அல்லது பூத கண்ணாடி நிகழ்ச்சி, கலைஞர் தொலைக்காட்சி, அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, சென்னை 18 என்ற முகவரிக்கு எழுதிடுங்கள். மறக்காமல் உங்கள் கடிதங்களில் தொலைபேசி எண்ணை குறிப்பிடுங்கள். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றியும் வணக்கமும் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சீன விஜயரங்கம்.